என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, சில விஷயங்களை எல்லாம் உன்னிடத்திலே வெளிப்படையாகவே பேசிவிடலாம். என் பிள்ளைக்கு ஒரு ஆறுதலை நிச்சயமாக கொடுத்து விடலாம் என்றுதான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ வாழ்க்கையில் இப்பொழுது வறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதை பார்த்தாலும் அது உனக்கு தேவையில்லாதது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், தனிமையாக இருந்தால் போதும், மன நிம்மதியோடு இருந்தால் போதும் என்ற மனநிலையோடுதான் என் பிள்ளையே நீ இப்பொழுது வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் அப்படிப்பட்டது. உன்னால் அதனை எல்லாம் மறக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது? நீ இந்த அளவிற்கு வேதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க வேண்டும் என்று நீயாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய். ஏன் அதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற மனநிலையை உன்னிடத்திலே கொண்டு வராமல் நீயாகவே தேங்கி நின்று கொண்டிருக்கிறாய். அன்பிற்காக என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த நேரத்தில்தான் உன்னை தேடி ஒரு உறவு வந்தது. என் தங்கமே, அந்த உறவு அன்று உன்னிடத்தில் காட்டிய அன்பானது எவ்வளவு பெரியது! இதைவிட நம்மை யாரும் நேசிக்க முடியுமா என்று நீயாகவே நினைக்கின்ற அளவிற்கு உன் மீது அன்பை அள்ளி அள்ளி கொட்டியது. உனக்கு ஒன்று என்றால் தன்னை விட வேறு யாரும் துடித்து விட முடியாது என்கின்ற அளவிற்கு உன்னிடத்தில் நன்றாகவே தன்னுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்தியது. அன்று உன்னிடத்திலே அத்தனை நெருக்கமாக அந்த உறவு இருந்தது. எப்பொழுதுமே உன்னிடத்திலே சிரிப்பை தவிர வேறு எதையும் காணக்கூடாது, உன்னை என்றுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உன் மீது காட்டிய அக்கறையை எல்லாம் உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு இன்னமும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் வேண்டும். அவர்கள் இல்லாத நாட்களை நீ ஏங்கி தவிப்பது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. சில நாட்கள் மட்டும்தான் அவை உனக்கு நீடித்தது. இப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த உறவு உனக்கு தந்த காயமானது எந்த அளவிற்கு பெரிதாக உன் மனதிற்குள் தேங்கி கிடக்கிறது தெரியுமா? அன்று உன்னை விட வேறு எதுவும் இல்லை, நீ மட்டுமே உலகம் என்று உன்னை விரும்பிய அந்த உறவானது இப்பொழுது உன்னை வெறுக்கின்றது. அன்று உன்னை மிகவும் நெருங்கி வந்து நேசித்தது எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகிச் செல்கின்றது. உன்னை பார்த்து அன்று சிரித்த உள்ளம் இன்று உன்னை பார்த்து கோபம் கொள்கிறது. அன்று உன் மீது அதிக அக்கறை கொண்ட அந்த உள்ளம் இன்று உன்னை அனாதையாக்கிவிட்டு சென்று விட்டது. உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதோடு மட்டுமல்லாமல் உன் மீது அதிகமான குற்றச்சாட்டுகளையும் சொல்லிவிட்டுத்தான் சென்றது. உன்னால் அதையெல்லாம் தாங்க முடியாததாக இருக்கிறதல்லவா? எத்தனை அன்பினை நாம் காட்டினாலும் முதலில் நமக்கு பிடிக்காமல் போனது போல இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய நிலை என்று நினைக்கும் அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒரு ஓரத்திற்கு கொண்டு சென்று விட்டது. இப்பொழுது இவையெல்லாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்ற அளவிற்கு தன்னந்தனி காட்டிற்குள்ளே கட்டவிழ்த்து விட்டு சென்றது போல நம்மை விட்டு சென்று விட்டார்களே என்று என் பிள்ளையே நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு செல்லமே, எதுவுமே இந்த பூமியில் நிரந்தரம் இல்லாத பொழுது இந்த மனிதர்களை நீ நம்பியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதாவது நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? அன்பனை உனக்கு யார் காட்டினாலும், யார் உன்னிடத்தில் எத்தனையோ பாசத்தோடு பேசியிருந்தாலும் ஏதோ ஒரு சிறு விஷயம் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்தே தூக்கி எறிய செய்து விட்டது. இதை பற்றியும் அந்த நேரத்தில் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இது நம் வாழ்க்கை அல்லவா என்று அவர்கள் உணர்ந்து கொண்ட அந்த நேரத்தில்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய சுயமரியாதையையும் உன்னுடைய நிம்மதியையும்
நீ இழந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்தான் நீ உன்னுடைய தொடர்பு வேண்டாம் என்று துண்டித்து விட்டார்கள். என் தங்கமே, என்னதான் நீ முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவமானது அங்கே இனி இருக்கப் போவது இல்லை. தன்னுடைய மனதை கல்லாக்கிவிட்டு உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கப் போகிறார்கள். என் செல்லமே, இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்புக்காக ஏங்குகின்ற இந்த ஒரு இதயம் அனாதையாகத்தான் இருக்கும் என்று என் பிள்ளை நீயாகவே நினைக்கத் தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, அப்பன் சொல்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்மைதானா என்பதையெல்லாம் நீ ஒரு முறை சிந்தித்துப் பார். என் தங்கமே, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அன்பு உன்னிடத்தில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த அன்பு இப்பொழுது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது உண்மைதான் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னை போலவே இன்னொருவர் ஏமாறுவதற்கு அங்கே தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதும் அவ்வளவு உண்மை. என் செல்லமே, இதிலிருந்து நீ எப்படியோ தப்பித்து கொண்டாய் என்பதை உன் மனதில் நீ தெளிவாக புரிய வைத்துக்கொள். இந்த சூழ்நிலையிலாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தப்பித்து கொண்டோமே, நமக்கான சரியான பாதை எது, தவறான பாதை எது என்பதை நாம் கண்டுகொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ நன்றியுணர்வோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தது. இன்று நினைத்து அதை வருத்தப்படுவதை விட்டு எப்பொழுது அதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொண்டாய் என்று நீ மனதார சந்தோஷப்பட வேண்டும். என் தங்கமே, நீ ஒரு முறை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக ஒருபோதும் இருந்து விடாது. ஆனால் இப்பொழுது நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமான சூழ்நிலை. அப்பன் உனக்கு 2 விதமான மனநிலையை உன்னிடத்திலே சொல்கின்றேன். இதில் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உன் பக்கம் தவறு இருந்து அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் உன்னுடைய நிலைமை வேறுதான். ஆனால் இன்னொன்று, உன் மீது எந்த தவறுமே இல்லாமல் உன் மீது சிறிதளவு கூட குற்றம் சுமத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த உறவானது உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்றால் அதனுடைய மனநிலை வேறு. என் செல்லமே, முதலில் அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்திருந்தால், தவறு உன் பக்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த உறவை நீ தேடிச் செல்ல வேண்டியது அவசியமாகும். நீயாகவே அவர்களை தேடிச் சென்று அவர்களிடத்தில் உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிய வைப்பதும் உன்னுடைய தவறுக்காக மன்னிப்பினை கேட்பதும் உன்னுடைய பொறுப்பாகும். நிச்சயமாக அதை நீ செய்துதான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லாமல் உன்னை விட்டு விலகி ஒருவர் சென்றிருக்கிறார்களானால் நிச்சயமாக என் குழந்தையே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தப்பித்து கொண்டோம் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்பொழுதுமே உன் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் அன்பினை காட்டினார்கள். அது பணமாகவோ பொருளாகவோ அல்லது உன்னுடைய தோற்றத்திற்காகவோ எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். என் தங்கமே, மனித மனமானது பச்சோந்தி போன்றது. ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக கிடைக்கிறது என்றால் அங்கே தாவி சென்று ஓடிவிடும். அவர்கள் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் தனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், உன்னை எத்தனை நாட்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதுவரை எல்லாம் பயன்படுத்திவிட்டு அவர்களின் கவனம் எல்லாம் வேறொன்றின் மீது திரும்பி சென்றுவிடும். இதைவிட நன்றாக இருக்கின்ற ஒன்றின் மீது அவர்களின் கவனமானது சென்றுவிடும். இது போன்ற குணநலன்களை எல்லாம் கொண்டவர்கள் நிறைய பேர் இன்னும் இந்த பூமியில் திரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இது போன்ற ஒருவரிடம் நீ சிக்கிக் கொண்டாய் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு வேண்டுதல்கள் எல்லாமே தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதுவும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காலமாக நான் இப்பொழுது இந்த கருப்பனுடைய அன்பினை மனதில் நீ சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதற்கான ஒரு நல்ல வழி வாக்கிவிட்டது. உன்னால் இல்லை என்றால் பெரிய அளவில் ஏதேனும் ஒரு முறை பிரச்சனைகளை எல்லாம் நான் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய எப்படி என்பதை நுழைந்தேனாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே சரியான இடத்தில் சென்று கொண்டு அதிகமான என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்புணர்ந்துதான் உன்னிடத்தில் இப்போது நாள்தோறும் அல்லவா நம்பிக்கையும் சுயமரியாதையோடையும் தன்னம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் குழந்தையே செல்ல வேண்டும் என்று என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக நல்ல பலன்களை புரிந்து கொண்டேன். சில நேரங்களில் குழந்தையே காயம் பட்டு என்னிடத்தில் அவமானங்களை பக்தியோடுதான் இருக்கின்றாயா, அவையெல்லாம் உனக்கான வைராக்கியத்தை அதிகப்படுத்திக் கொண்டேதான் அளவில் கூட அதிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தெரியும் அல்ல அதையெல்லாம் நினைத்து என் எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று உன்னை நீயே முடக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் நீ போய்விடுவேனா என்னிருந்து தப்பித்திருக்கிறாயே. நீ மனம் உருகி அகலத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நிலையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றி வெளியே வந்து விட்டாய் என்பதை நீ இந்த அப்பனிடத்தில் மனம் கேட்டது ஒருவரிடத்தில் மன நிம்மதியோடு சொல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கேட்டது உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டது போன்ற உறவுகளை இடத்தில் இருந்து கொண்டே அருகில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டது உயிர் வாழ மாட்டேன் எல்லாவற்றையும் நான் அதே வாய் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். உயிரோடு என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை வந்திருக்கிறான் என்றபடியே அவர் நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது. ஒரு துளி அளவு கூட நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். தேவையில்லாத செயல்களுக்காக ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றுவதுதானே இந்த அவளுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றாமல் வாழ்க்கையில்வேனா என்ன என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது எந்த மனநிலையில் இருந்தாலும் உன்னை எல்லாம் கொண்டு வர வேண்டியது இந்த நீ இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். எனவே உன்னை அப்பனிடத்தில் இருக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எந்த ஒரு காரணத்திற்காக போகிறது. தேவையில்லாத கேட்டவற்றை எல்லாம் அப்பன் உன்னுடைய மனதை போட்டு சந்தோஷத்தை குழப்பிக்கொண்டு நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். கஷ்டப்பட்டு உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன். எல்லாம் என் செல்ல பிள்ளையே, காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா. உறவை தேவையில்லாத தயாரித்து கொண்டிருக்கிறாயும் நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வைத்து விடுகிறேன். இந்த அவனுடைய தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே நான் மாணவர்களோ கூட உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் ஆனால் நீ எப்பொழுதும் புதிய வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயம் பல பிரச்சனைகளை எல்லா குழந்தையே நடந்து வருவதல்ல உண்மையான இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படல்ல நண்பர்கள் இல்லை. என் அன்பு குழந்தையே, யாரை நம்முடைய அழகான முன்னகை என்பது பல பிரச்சனைகளாய் அல்லவா தீர்த்து வை. உன்னுடைய தேவை சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது அன்பினையும் பல பிரச்சனைகளை நல்ல குடும்ப உறவுகளை மீண்டும் வராமையான அறுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே ஒரு துணை சில பிரச்சனைகள் எல்லாம் ஆடாமல் முடிவு நான் செய்ய இருக்கின்ற மேல் செய்ய முன்னதில் தொழில் ஒட்டுமொத்த மனநிலையும் நடத்தி விடுகின்ற அதனாலே விட பிரச்சனைகள் எளிதில் முறைய விடுவதற்கும் உன்னுடைய வேலைகள் நீ அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை நல்ல சூழ்நிலை பிரச்சனைகளை அமைய மாறுகிறதற்கும் அந்த பிரச்சனைகளை உன்னை நோக்கி வரவிடாமல் வேண்டுதலுக்கும் இந்த கருணை சோதித்து பார்ப்பவர்களுக்கு நிறைவேற்றி தர உன்னை தீண்டின்றேன். கோபமடைய செய்பவர்களுக்காக எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய வேலை ஏதப்பட்ட அதை மட்டுமே நீ செய்து கொண்டு நல்ல மறுமணமாக நிச்சயமாக விட்டால் இடத்தில் இருந்து பல கஷ்டங்களும் உன் அருகில் வந்து எல்லாமே கூட கிடைக்கப் போகிறது. இல்லாமல் அதை வலுவிலனுடைய கைகளிலே இந்த கருணான சாமியில இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பயன்படுத்த நல்ல விஷயங்கள் நடந்து விடாது. செல்லாமலேயே இதை எல்லா வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வி அன்புக்குள்ளாயே நிரந்தரவரையாது. உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் யாரெல்லாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் போராமே நடக்க அதிகமாகின்ற நாட்களில் நீ அந்த போரான்றாய்
நல்லபடியாக மீது வேண்டும் நம்பிக்கையை அதிகமாக வைத்து கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது வெற்றிதான் மேல் இனி உனக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் என் நல்லபடியாக பொறுப்பாக போய் மாறி இருக்கின்ற இனிமேல் நான் நீ வெற்றி படிக்கட்டை கையேறப் விடுகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து உன்னுடனே உண்மையான வெற்றியை அடைந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறாய் என்பதை அது மறந்து விடாத என் செல்ல குழந்தையே. பெரிய ஆபத்துகளில் இருந்து எதையெல்லாம் தேடி நீ சென்றாயுடைய உடல் வெள்ளையும் இனி உன்னை தேடி நலத்தையும் போகிறது. நான் நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை வரை இனி அமையத்தான் போகிறது என்பது அதை மாற்றி அமைக்க வேண்டியது வைப்படுகிறதைய நம் அப்பனின் வாக்கு என்பதை நினைவில் வை. நமக்கு நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு நினைவில் வை. அதற்கான சக்தியையும் நான் உங்களுக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என்பது என்னையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கு உள்ளே இந்த கையாண்ட சாமியின் சக்தியினை இனி உணர வேண்டும். என்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லா வார்த்தைகளையும் அப்பன் பார்த்துக் கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே. இது போன்று உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் துணையாக இருந்து ஒரு முடிவை எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையிலிருந்து எங்கேயோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து அதிகாலையிலும் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்துக் கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, கொடுப்பேன், என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் இந்த வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ என்னிடத்தில் அதிகமாக வைத்திருக்க வேண்டும். அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இனி வரக்கூடியதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும்தான், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட எனக்கு யாரும் இல்லை, வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். எதிர்மறைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். அவர்கள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் எல்லா செல்வ வளங்களையும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமைய போகின்றது. எல்லோருக்கும் நீ எப்படி அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரை ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியிலேயே நீ பேசுவதற்கு தயாராகி தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாலையே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த பொழுது உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை இந்த உருவாரம் என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுனுடைய விரைவில் உன் வாழ்க்கை மாறுவல்லவாலேயே அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, அதை எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் எல்லாம் கிடைத்துவிடும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யார்த்தைகளை இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை ஒரு நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும்.
உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார் வேண்டும். எல்லா கிடைக்கும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருவதால் எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் இதை ஏமாற்றாமல் உண்மையாக நேர்மையாக வேண்டும். உன்னுடைய மனசாட்சியிலே நீ வாழ்ந்தாலே போதும். உன்னுடைய நன்மைக்காக விலகும். உன்னுடைய கண்ணீருக்கு கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்று உன்னுடன் இருக்க உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது வரவில்லை என்றாலும் நீ இதனை செய்ய வேண்டுமென்று இருக்கிறேன். அப்படி நீ செய்தால் என்னை இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்காக அதை எப்படி சரியான பாதையில் எனக்காக செல்ல வேண்டும். ஒரு எப்படி இந்த சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த ஒரு வாரம் அதை நீ அப்படியே விட்டால் பின்பற்ற வேண்டும் நிச்சயமாக. ஆனால் நான் என்னதான் உன் கண்ணீரை நடத்தாலும் அழுது கருப்பன் கவலைப்பட்டு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இருந்தால் ஆனால் நான் ஒடுக்கக்கூடிய விஷயம் இதை செய்ய நான் சரியாக பரிமாறிக்க முடியாது என்று தயாராக இருக்கிறேன் அவனே என்று நான் மனதிற்குள் நினைத்து என்னுடைய பிள்ளை என் தங்க பிள்ளையை ஒவ்வொருவரும் இந்த சொல்லிக்கு செய்ய வேண்டியதை இதைத்தான் நம்பிக்கையோடு நல்ல எண்ணெய் வைத்துக் கொள்ள வேண்டுதல்களை என் தங்க பிள்ளையாக வழிபட வேண்டுக்காகவும் என் அன்புடைய நன்மைக்காகவும் சில விஷயங்களுடைய கண்ணீருக்காகவும் அதையும் கஷ்டத்திடத்திலே சொல்லி விடுகின்றேன். உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் அழுது உன் அப்பன் கூடாத கருப்பன் எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும். என்னை முழுமையாக நம்பக்கூடாது. நான் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வருவேன். நேர்மறை எனக்காக நீ ஒரு மனதோடு சொல்ல வேண்டும். இந்த கருப்பன் சொல்வது போல உன்னகையோடு இந்த ஒரு வாய மனதை கடைபிடித்து நினைத்து உனக்கு நிச்சயமாக கிடைத்து விட்டால் சொன்னபடி சந்தோஷத்தையுமே நடத்தி கொடுப்பேன். அப்படியெல்லாம் இந்த கருப்பன் மட்டும்தான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அப்பொழுதுதான் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு முதலில் விலை செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்றால் விலகு தயாராக இருக்கிறேன். அப்பனே கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய மனதிற்குள் விலகி சென்றுவிடும். என் தங்களுடைய மனது தெளிவாக இந்த அப்பொழுது செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடு செய்ய நல்ல எண்ணத்தோடும் அப்படி நீ செய்தால்களை இவை அனைத்தும் நன்றாக வழியாக கிடைக்கும். என் அன்பு இல்லையே சரியான விஷயங்களை சொல்ல கூடாதுமோ அதையும் எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். இப்பொழுது அதை நன்றாக வாழ போகிறேன் பற்ற வேண்டும். அழுது கொண்டு ஆனால் கூடாது. நான் என்னதான் எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்ல கவலைப்பட்டு கொண்டு நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை இருந்தால் நேர்மறையோடு சொல்ல வேண்டக்கூடிய விஷயம் அதோடு சொல்ல வேண்டும். சரியாக பரிபாலிக்க முடியாதையோடு உன்னுடைய மனதின் மூலம் விஷயத்தை நினைத்து சொல்லிக் கொள். நீ நினைத்தது கிடைத்து என்னுடைய பிள்ளை எப்படி சந்தோஷப்படுவாயோ நான் சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். இதை நினைப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் பிள்ளையில் விலகும். உனக்காக குறைகள் அடைய நன்மைக்காக விலகும். உன்னுடைய கண்ணீருக்கு கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்று உன்னுடன் இருக்க உன்னுடைய மனதுகள் தெளிவாக இருக்கும் பொழுது வரவில்லை என்றாலும் நீ இதனை செய்ய வேண்டும் இருக்கிறேன். அப்படி நீ செய்தால் என்னை இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்காக அதை எப்படி சரியான பாதைக்காக செல்ல வேண்டுமோ அகல் தீபத்தை ஏறி எப்படி சரியான பாதையை பயணி வழிபடுகிறாய் அல்லவா அதை நீ அப்படி நல்ல உள்ளத்திற்காக வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே அப்பனாக இருந்து அழுது கொண்டும் என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிற கஷ்டப்பட்டு அந்த குழந்தை இருந்தால் என்ன செய்ய நான் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த அப்பன் நாள் சரியாக பரிபாலிக்க முடியாது. உனக்காக வருகிறேன் என் மூலமாக உனக்கு நான் சொல்லாமல் மட்டும் இருந்து என்னுடைய பிள்ளைக்கு என் தங்கமே ஒருவரும் நான் வருகிறேன் என்று சொன்னது கதைத்தாக உனக்கு எப்பொழுது வருவேன். இதை நினைவில் நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் தங்க பிள்ளை வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய நன்மைக்காகவும் கொடுப்பேன். உன்னுடைய கண்ணீருக்காக வேண்டும். உன்னுடைய கஷ்டம் சொன்னதை நினைவில் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி யாரும் நீ செய்ய வரவில்லை என்றால் அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். இந்த கருப்பு கட்டாயமாக கடைபிடி. என்னை நீ முழுமையாக எல்லாம் நான் உனக்காக உன்னை உதவி செய்ய வருவேன். எனக்காக கருத்தும் கிடையாது. அகல் தீபத்தை ஏற்றி உன்னுடைய மாலை நேரத்தில் வழிபடுகிறாய். இல்லத்தையும்
அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் என் தங்க பிள்ளையே இருந்து அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? என்னுடைய குழந்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தொடங்கி விட குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றுகின்றேன், மாலை நேரங்களாக வருகிறேன் என்று செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு இருந்து விட மாட்டேன். அகல் தீபத்தை தங்கமே பிறகுதான் நான் வருகிறேன் என்று சொன்னால் உள்ளே கண்டிப்பாக வேண்டுக்காக வருகிறேன் என்றால் நான் வந்து இந்த அப்பனுடைய வாழ்க்கை இல்லத்தை காடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக என்னை கொடுப்பே அழைக்க வேண்டும் என்றால் நம்ப வேண்டும். வெளியே அப்பன் சொன்னவை நினைவில் தீப ஆரத்தி ஆட்டி சொல்லியபடி உள்ளே செய்ய வேண்டுமே. அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். என் கட்டாயமாக கடைபிடித்தால் பிரச்சனைகளை காணதை எல்லாம் என்று உன் இல்லத்தில் கண்டிப்பாக தேடி வரும் வழிபட வேண்டும். எந்த ஒரு மாற்று இல்லத்திலிருந்து என் அப்பன் வைத்து உன்னுடைய உள்ளத்தை என்னென்ன பிரச்சனைகளுடைய இல்லத்தையும் அதை அனைத்தையும் இடத்திலே சொல்வேன். நீ என் தங்கை பிள்ளையே வேண்டும். அப்பன் சொல்வதை செய்தாய், தயாராகி விட்டாய், உயரும். இன்றிலிருந்து சந்தோஷம் தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு தான் இந்த அப்பன் தங்க பிள்ளையை ஏற்றி நான் உனக்கு சில நேரங்களில் சொல்வது வழிபாடு செய்ய வேண்டும். நீ உன்னுடைய இல்லத்தனைகளிலேயே அகல் தீபத்தை ஏற்றி என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். நீ நினைத்த அனைத்தையும் இந்த அப்பனாக கொண்டு இல்லத்தை காவல் காத்து. ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் என்னை செய்யாது உள்ளே அழைக்க வேண்டும் என்பதை அப்பனிலேயே இருக்கும் என்னை தைரியமாக தீப ஆரத்தி தங்க பிள்ளையே உள்ளே இதை மட்டுமே செய்து விட்டால் என் பின்னால் வாருங்கள், வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கொடுப்பேன். கண்டிப்பாக தங்கமே என்னை வழிபட வேண்டும். நீ எதை நீ இல்லத்தில் இருந்து பட வேண்டிய வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எப்பொழுது அதை அனைத்தையும் என் இடத்திலே சொல்லி அமைதியை அழைத்து வர வேண்டும் நிம்மதியுடன். அப்படி நீ செய்தாயானால் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கு எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதை எல்லாமும் மிக எளிமையாக தங்க பிள்ளையே ஜெயித்து வர உனக்கு சில விஷயங்கள் புரியவில்லை என்றால் கொடுக்க போகின்றேன். என்னுடைய பிரார்த்தனைகளை உனக்கு செய்து மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி நீ நினைத்த அனைத்தையும் போகிறேன். நான் உனக்காக மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உண்டு உனக்குள்ளே ஒரு காரியத்தையும் செய்யாதே. அது என்ன தெரியுமா? நினைப்பதை உன்னிடத்திலே புன்னகையையும் தைரியமாக செய். நீ தங்கவில்லையே வைத்திருக்க மட்டும் நீ செய்து ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறதுமே. என் அன்பு குழந்தையே, எதை நினைனுடைய அழகான வேண்டிய அவசியம் பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைத்து அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது அமைதியாக பல பிரச்சனைகளை நிம்மதி உனக்கு மீண்டும் வராமல் இனி எத்தனை கஷ்டங்கள் அறியாத இடத்தில் எத்தனை உயரங்கள் இருந்தாலே அதை பிரச்சனைகள் எல்லாம் எளிமையாக போய்விடும். கடந்து வரத்தில் இருக்கின்ற வரவும் அழகான அத்தனை இரண்களையும் ஒட்டுமொத்த மனநிலையும் கொடுக்க போகின்றேன். அதனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எளிதில் பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் சமயத கருப்பண்ண சாமியுடைய மௌனத்தை கொடுக்க பலருடைய பிரச்சனைகளை மட்டுமல்ல சமாளிப்பதற்கு நீ இன்னொரு விஷய பிரச்சனைகள் உனக்குள்ளே நோக்கி வழக்கி வரவிடாமல் தடுப்பது அது என்ன தெரியுமா? சோதித்து பாடத்திலே புன்னகையையும் தீமௌனத்தையும் கோபமடைய செய்பவர்களுக்கும் வைத்து எல்லாவற்றையும் தாண்டி ஏனென்றால் நீ உன்னுடைய வேலைகளை எல்லாம் அதை மட்டுமே செய்து கொண்டு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறப்பட்ட கஷ்டங்கள் அன்பு குழந்தையில் வந்து நின்னுடைய அழகான புன்னகையிலாவது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கால் அதே சமயத்தில் நீ உன்னுடைய மௌனம் என்பதில் பயன்படும் பல பிரச்சனைகளை மரண விழாதை மீண்டும் வராமலையே அடுத்து விடுந்த வாழ்க்கை சரியான இடத்தில் தோல்வி சிரித்து விட்டாலே நிரந்தர பிரச்சனைகள் எல்லாம் ஆனாமல் இந்த வாழ்க்கையை உன் யாரில் இருக்கின்ற வாழகான புன்னகை என்று நினைக்கின்ற அந்த மனநிலை அவர்களுக்கு மாற்றிவிடும். அதனால் அதிக பிரச்சனைகள் எளிதில் முடிந்து போராட்டம் வல்லபடியாக்கிறது வேண்டும். அதே சமயத்தில் அதில் உன்னுடைய மௌனத்தை அல்லவாளருடைய பிரச்சனைகளை வெற்றி சமாளிப்பதற்கு கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் உன்னை போராட்டம் வர இல்லாமல் தடுப்பதபடியாக உன்னை சோதித்து பார்ப்பவர்கள் இனிமேல் உன்னை தீம்படி கெட்டில் கோபமடைய சென்றவர்களுக்கும் ஒவ்வொரு படி எல்லா கடற்றையும் தாண்டி உனக்கான உன்னுடைய வேலை என்னவோ உச்சை மெல்லுமே நீ செய்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. கடந்து செல்லப்படாதையே இதுவரைப்பட்ட கஷ்டங்களும் எதையெல்லாம் அருகில் வந்து நிற்பது நீ சென்றாயோ அது இல்லாமல் இனி வலுவிழந்து சென்று வளர்த்தான் போகிறதனால் நீ எதிர்பார்த்தையும் போலவே எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பயனமையத ஒன்றும் எனதை மறந்து விடாதே. அமைக்க வேண்டியது உன்னுடைய இந்த வாழ்க்கையில் அப்போ நீ வெற்றியும் பொழுதையும் நினைவில் வைத்து
நிரந்தரம் கிடையாது. சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு யாரெல்லாம் சாத்தியையும் நான் உனக்குள்ளே நினைக்கின்றார் போகிறேன். அவர்களுக்கு அன்பு குழந்தை போராட்டங்கள் அதிகமாக ஆசீர்வாதங்களும் அந்த போராட்டம் துணையும் நல்லபடியாக வேண்டும் என்றாயாக அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.